எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீவாரி கிரியேஷன்ஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுது. இத்தனை வருஷமா திருமதி சித்ரா அவர்கள் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அதில் பாகவதத்தை பற்றி, நிறைய புராண கதைகளை பற்றி, ஆழ்வார்களை பற்றி, ராமானுஜர் அவர்களை பற்றி, அதுக்கப்புறம் வந்து பக்த விஜயத்துலேருந்து பல கதைகள் இதெல்லாம் வந்து நிறைய போட்டுட்ருக்காங்க. இன்னமும் போட்டுன்னு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்காக தான் அவங்க பண்ணுறது. இங்கே யோசிச்சு பாருங்க, நம்மளால வந்து எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறது வந்து சாத்தியமா? அவங்க டைம் எடுத்து, அவங்க நிறைய விஷயங்கள படிச்சு நமக்காக வீடியோவா போடுறாங்க. இது ஒரு நிஜமாவே ஒரு பெரிய கைங்கரியம் தான். அவங்கள பாராட்ட வேண்டியது தான். ஆனா, இந்த கைங்கரியத்துல நாமளும் ஒரு பார்ட் எடுத்துக்கணும் இல்லையா? நம்மளால முடிஞ்சது, இத வந்து ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்றது, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது. இதுவும் ஒரு பெரிய கைங்கரியம் தான். ஏன்னா, அ எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சனாதன தர்மத்த வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக முடியும். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இத 4 பேருக்கு ஷேர் பண்றது மூலியமா, இத வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போலாம். ஸோ தொடர்ந்து ஆதரவு குடுங்க. தொடர்ந்து சேனல பாருங்க. 4 பேருக்கு இத ஷேரும் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः तद इतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அந்த இவர் நம்ம சுவாமி 700 சன்னியாசிகளோடவும் 10,000 சீடர்களோடவும் வைத்தமாநிதி கோவிலுக்கு போகிறார் அப்படிங்கிறது பார்த்துட்டே வரும். அங்கே ஒரு பெண் குழந்தை மூட்டையை முடிச்சுமா வெளியில் வரா. யார்கிட்டையும் எதையுமே கேட்காத ஒரு சுவாமி. கேட்காத சுவாமின்னா அனாவசியமாக முன்ன பின்ன தெரியாத எஸ்பெஷலி ஸ்திரீகளோட பேச மாட்டாங்களாம் ஆச்சாரியர்கள்லாம் இல்லையா? அவெல்லாம் பேசவே மாட்டா. நம்மளோட அதிர்ஷ்டம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா இதில் என்ன விசேஷம்னா, அந்த பொண்ணு வந்து நம்மள மாதிரி லௌகீகமாக அதையும் எதையும் கேட்காத ராமானுஜரவே கண்ணில் தண்ணி வர வைக்கட்டான்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு பிரசித்த பெற்ற ஒரு ஞானமான பெண் குழந்தையாக இருக்கணும் பாருங்க. நான் அதுதான் நினச்சிக்கிறேன். அவள் கூட ஒரு அவதார புருஷி அப்படியாக தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த குழந்தை வாயில் எப்படி இவ்வளோ வரும் இல்லையா? சுவாமி ஆச்சாரியன் ஜெகதாச்சாரியன் அவரை வந்து இப்படி ஸ்டன்னாக ஆகிற அளவுக்குலாம் கொஷின் கேட்குறது அப்படின்னா நம்ம பண்ணின ஒரு புண்ணியம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நமக்கு காண நிறைய கிடைக்காது போயிருக்கோம். போன வாட்டி பார்த்தோம் இல்லையா, கஜேந்திரனை பற்றி பார்த்தோம். இந்த வாட்டி என்ன கொடுத்தா, பூச கொடுத்தேனோ கூனியை போல. யார் அந்த கூனி? நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அக்ரூவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை கோகுலத்துக்கு அர்ச்சனை வந்தார். கோகுலத்துலேருந்து தனுர்யாகம்னு ஒரு பூஜை பண்ணுறாரு உங்கள் மாமா. ஏன்னா கம்சனுக்கு கொல்லணும்னு சதி. அக்ரூருக்கும் தெரியும், சொல்லிட்டார். நீ வரணும்னு அவசியம் இல்லைப்பா, எனக்கு அமிச்சான், பட் எனக்கு வந்து உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன். ஆனால் கூட்டின்னு போனால் உன் உயிருக்கு ஆபத்து, உன்னை யானை வச்சுன்னா கொல்ல போகிறான்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் கிருஷ்ணருக்கு வந்து வந்ததே அசுரர்களில் அழிக்கிறது தானே. கிளம்பி தைரியமாக வராருன்னு பார்த்தோம். அக்ரூர் கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் அவர் ஊரை சுற்றி பார்க்குறாரு. முதல்ல ஒரு வண்ணாங்காரங்கிட்ட ட்ரெஸ்ஸு கேட்குறாரு. ஏன்னா ஊருக்கு போது நன்னா போனமேன்ட்டு. அவன் வந்து கொஞ்சம் முரண்டு தானே பண்ணவே அவன் அப்படியே வேறு வழி இல்லாத ஒரு தட்டுறான். அவன் போய் சேர்ந்துடுறான். அப்புறம் தையக்காரன் ஒருத்தர் ரொம்ப அன்பாக தைச்சி கொடுக்குறான். அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து அலங்காரம். பெருமாள் அலங்கார பிரியர் இல்லையா? அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், கம்மங்கன்னு இருக்கணும் வேண்டாமா? பெருமாளே ஒரு கம்ம தானே. அதனால தான் பூசுறதுக்கு நன்னா இருக்குமே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ராஜவீதி வழியாக ஒரு நற்பூச்சிகள் எல்லாம் சுமந்துட்டு ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், மூஞ்சி மட்டும். ஆனால் உடம்பு பார்த்தா அதுக்கு திரிவக்ரானும் பேர், குப்ஜான்னு பேர், உண்மையான பேர். திரிவக்ரானா 3 இடத்துல அவருக்கு வளைவுகள். அந்த வளைவு அதனால் குனிஞ்சுட்டே தான் இருக்கணும், அவளால் நிமிர முடியாது பாவம். ஆனால் மூஞ்சி ரொம்ப அழகாக இருக்குது. அவள் ஒரு இளம் கூனின்னு கூட சொல்லலாம். வயசான கேஸெல்லாம் இல்லை, சின்ன பொண்ணு தான், அழகாக இருக்கா.
உடனே கிருஷ்ணர் கேட்குறாரு அவளோட அதிர்ஷ்டம். அழகான பெண்ணே, அப்படியே சந்தோஷம். அழகான பெண்ணே, பெண்களுக்கே நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறத விட நீ ரொம்ப அழகாக இருக்கியே அப்படின்னு சொன்னால் அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்துருமா. ஏன்னா பெண்களோட சைக்காலஜி அப்படி. அது பெருமாளுக்கு தெரியாத இருக்குமா? அழகிய பெண்ணே நீ யார்? இந்த இந்த நறுமண பூச்சியெல்லாம் எதுக்கு? உண்மையே சொல்லுமா, எங்கள் 2 பேருக்கும் பூசுறதுக்கு கொடுப்பியா அப்படின்ட்டு கேட்குறார். உடனே இந்த திருவக்கரை அப்படின்றதோட பேர், நான் வந்து கம்சனோட பணிப்பெண்ணு, போஜராஜாக்காக இந்த மாதிரி நறுமண இதெல்லாம் தயாரிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. சார் நல்லதாக கொடு, அவள் கிண்ணத்தில் நிறைய வச்சுருக்கா. எல்லாம் பார்க்குறாரு கிருஷ்ணர். இது வேண்டாம் இது வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக வாசனையாக இருக்கிறத மட்டும் எடுக்கிறாரு பாருங்கள். அதுதான் பெருமாளுக்கு எது பண்ணாலும் நம்பர். திருப்பதி பெருமாளுக்கு பாருங்கள் எல்லாம் நம்பர் 1 தான். கேட்டால் இட்டாலியில இந்த குங்குமப்பூ வருதுன்னு வா, அங்கே இந்த பன்னீர் வருதுன்னு வா, அமெரிக்காலேருந்து என்னென்னவோ சொல்கிறா. எல்லாமே இம்போர்ட்டட் தான். அவர் இம்போர்ட்டட் பகவான் தான். அவருக்கு எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் அவருக்கு எல்லாமே. நம்ம திருப்பதி பாலாஜி எக்ஸ்போர்ட் குவாலிட்டினால ஒன்றில் அப்படி தான் வருது. அவருக்கு லோக்கல்லேருந்து எதுவுமே இல்லை. ஏன்னா பெருமாளுக்கு அப்படி தான் நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். ஒரு புஷ்பம் கொடுத்தா கூட ஜம்முன்னு கொடுக்கணும். அப்படி தான். அதெல்லாம் ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி பிராப்தங்கள்லாம் இயற்கையாக அமையும், நல்ல மனசெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இவகிட்ட நிறைய இருக்குது. இவகிட்ட நல்ல அட்ராக்ஷனான சந்தனம் இருக்குது, அதை பூசை கொடுக்குறியான்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன, உங்களுக்கு கொடுக்காத நான் யாரை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு கண்ணால் பார்க்குறா. அவளை பார்க்கும்போதே, கிருஷ்ணரை பார்க்கும்போதே அவளுக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே கிளுப்பாக ஆகிடுறது. அப்படியே சந்தோஷமாக அன்பாக ஒரு மூஞ்ச கூனியாக அவர் உயரமாக இருக்காரா, அப்படியே எக்கி தடவும் போது பெருமாளோட என்றைக்குமே பெருமாளுக்கு எப்படின்னா நம்ம ஒன்று கொடுத்தா அவர் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருவார். கடன் வச்சுக்க மாட்டார் பெருமாள். நம்ம தான் கேட்கணும், நம்ம எவ்வளோ பூஜை பண்ணுறேனே உனக்கு காதலே வேலையானவர். அது நம்ம பண்ணின பாவத்தை கழிச்சுட்டே வராரு, நமக்கு அது தெரியல. அது ஒன்று. நமக்கு நல்லது தான் பண்ணுறாரு, நமக்கு அதுவுமே தெரியல. ஏன்னா நம்ம எல்லாமே இன்னும் அடுத்த வேலை பார்த்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் தவிர நம்ம கர்மா என்னதுன்றதை நம்ம யோஜனை பண்ணுறதே கிடையாது இல்லையா? அதான் பெருமாளுக்கு யார் எது கொடுத்தாலும் அதனோட பலன் கண்டிப்பாக உண்டு. மறக்கவே வேண்டாம், மறுக்கவும் முடியாது. இதை நம்ம அன்பு பெருமாள் ஏற்றுட்டாருன்னா அதனோட நிலைமையே வேறு தான். நம்ம ஆத்மா சுத்தியாகும், ஆனந்தமயமாக ஆகுவோம். நம்மளை கண்டால் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்மளுக்கும் நிறைய குவாலிட்டிஸ் தானாகவே வரும், நல்ல குவாலிட்டிஸ்லாம். அதெல்லாம் பெருமாளோட அனுகிரகம்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ இவ கொடுத்த உடனே என்ன பண்ணாருன்னா, டப்பக்குன்னு இவ காலை 2 காலாலையும் பிடிச்சிட்டாரு. இவளோட தலையை அப்படி நெக்கினார். அப்படி கையை இடது கையை அப்படி குத்தி எல்லாம் ஒரு நிமிஷத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சுழுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்தா ரொம்ப அழகாயிட்டா. முன்னங்காலில் தன்னோட காலில் அழுத்தி, கையை தூக்கி, இருவிரலை உயர்த்தி, முகவா கட்டியை பிடிச்சி, உடலை நிமிர்த்தி, ஆஹாஹாஹா பகவானோட திருக்கைப்பட்டோட திருவுக்கரோட உடல் வந்து கூனி நிமிர்ந்து நேராக அழகாக சமமாக அவயவங்களோட பெரும் புட்டமும் நகில்களும் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாயிட்டேன். அப்போது அழகும் நறுவனமும் உதாரத்தன்மையும் கொண்ட அவள் வந்து அப்படியே காமனுக்கு இலக்காயிட்டான். கிருஷ்ணனோட மேலாடியை பற்றின்ட்டா சிரிச்சுட்டே பேசினேன். ஆண்கள் சிறந்தவரே, வாருங்க எங்கள் ஆற்றுக்கு போகலாம், ஒன்று விட்டு விட மாட்டேன், வாங்கோ, எனக்கு ஏதாவது பண்ணுவோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கணும்னு ஆரம்பிச்சுவிட்டா. பலராமன் பார்த்துட்டே இருக்கார். தெரியும் இந்த கிருஷ்ணர்னாலே இப்படிதான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சிரிப்பு வேறு வந்துடுது. உடனே கிருஷ்ணரும் ரொம்ப சமத்து, அவமானம்லாம் படுத்த மாட்டார் இல்லையா? இந்த பாரு, ஆடவனோட மனக்குறையை தீர்க்கிறது தானே எங்களை மாதிரி ஆடவனோட மனக்குறை தீர்க்கிறது தானே உன்ன மாதிரி அழகிக்கு வேலை. என்னோடய பணியெல்லாம் இருக்குது. வீடே இல்லாதவர்கள் வழி போகிறவர்களுக்கு நீ தானே நம்ம புகலிடம். அழகாக அப்படி பேசுகிறா பாருங்க. என் பணியை முடிச்சுட்டு வரேன்ட்டார். அவளுக்கு போக மனசே வரல. ஒரு வழியாக போனாளா. ஆனால் இதில் என்னென்னா, போனவர் அப்படியே போயில்லை, வரான்னாரில் வந்தார். கம்சனம் சம்ஹாரம் பண்ணிவிட்டு வராரு. அதே மாதிரியே வந்துட்டு அவள் அழகாக வரான்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் நல்லா காமலேங்கள் சொங்கதா மாதிரி சூழ்நிலையெல்லாம் முத்துச்சரங்கள், கொடி, மேல் விதானம், படுக்க, ஆசனம், தூபம், தீபம் எல்லாம் குடிச்ச பரபரப்பாக வந்து கிருஷ்ணர் வரதை பார்த்து பரபரப்பாக இருந்து தொழில்களை அமுச்சிட்டு உயர்ந்த கப்பலில் உட்கார வச்சு அவளும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இவருக்கும் பூச்சி கொடுத்து அந்த ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளுக்கு. அவர் மேலே அப்படியே சாஞ்சிட்டா. 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாருந்தா பாகவதத்தில் இருக்குது. அப்படியா? ஆனால் வந்து அவள் வந்து மோட்சம் கேட்பான்னு நினச்சா மோட்சம் கேட்கல, நிலையான பக்தியும் கேட்கல. கோபியை போல் உங்களோடய நான் இப்படியே இருக்கணும், அன்பாக உங்களோடய கூடவே படுத்துட்டு இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்ன்ட்டா. இந்த இன்ப தழுவலை வச்சு நீங்கள் விலகவே கூடாதுன்னு சொல்லிட்டா. ஆனால் பெருமாள் என்ன பண்ணார், அவருக்கு நிறைய சன்மானம்லாம் கொடுத்துட்டு அவளை ரொம்ப மகிழ்விச்சுட்டு உத்தவரோட கிளம்பி போய்ட்டார். உத்தவரோட தான் போகிறார். கேட்டது பலராமரோட, ஆனால் ஆற்றுக்கு போனது
உத்தவரோட. இதில் நமக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அவளோட சேர்ந்து இருந்தாலோ இல்லையோ அவளுக்கு வந்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாராயண பட்டத்திரி சொல்லியிருக்கார். ஆமாம், அந்த குழந்தை யார் அப்படின்னா, அவள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலோ இல்லையோ அந்த பெருமாள் பாருங்கள் அவளை தனிமையாக இன்புற செய்து உபஸ்லோகன் அப்படின்ற ஒரு குழந்தைய கொடுத்தாராம் அப்படின்னு நாராயண பட்டத்திரி சொல்லியிருக்காரு. ததோபவன் தேவனிசா சுகா சுச்சித் மிருகுத்ரீச்சந்தாம் நிப்ருதம் வினோதயன் ஆதாது பஸ்லோக இதி ஸ்ருதம் சுதம் நாரதாத் சாஸ்வத தந்திரத வித்பவோ. அதாவது அது மட்டும் பிற்காலத்தில் அவன் நாரதகிட்டேந்து சாஸ்வதமான தந்திர பாஞ்சராத்தனத்தை ஆகம வித்தியை கற்றவனாகவும் ஆகமங்களே அறிந்து ரொம்ப ஃபேமஸாக விளங்கினாரா அந்த உபஸ்லோகன் அப்படிங்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் இல்லையா? இது பாக்கியத்தை தவிர வேறு என்ன? முக்தி கேட்கல, பக்தி கேட்கல, பரவாயில்ல. ஆனால் பெருமாளுக்கு சந்தனம் பூசை கொடுத்து, சரி இதுக்கும் ஒரு கதை இருக்குது. என்ன தெரியுமா? இவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் சந்தனம் பூச்சி பெருமாள் கூட சந்தோஷப்படுத்துவாரா இல்லையா? இவ்வளோ தூரம் வந்து சந்தனம் கொடுத்தவங்களுக்காக பெருமாள் இந்த மாதிரிலாம் போவாரா அப்படின்னா இல்லையா? அவள் யாருன்னா சூர்பனகாவான் போன ஜென்மத்தில். அவள் ஆசைப்பட்டால அடையணும் தானே ஆசைப்பட்டா. எவ்வளோ மூக்கு அறுத்தா கூட என்ன போய் சொன்னான் ராவணன் கிட்ட, அவன் ரொம்ப அழகாக இருக்கான், அவன்கிட்ட மயங்கிட்டேன், என்ன உலகத்துலேயே ரொம்ப அழகாக அவன் தான், ரொம்ப நல்லவனாக இருக்கான், ஆனால் பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது, அது உனக்கு சூடாகும் தானே அவன்கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு ராமரை பற்றி ஒன்றும் குறை சொல்லலை. அது இந்த சூர்பனகா அவனை புகழ்ந்துட்டே தான் இருந்தா. அவன் என்ன பாவம் பண்ணான்னா, நான் ராமனை அடையணும்னு ஆசைப்பட்டா, அது ஒரு பாவம் இல்லை. ஆனால் சீத்தையை வந்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அதுதான் பாவம், அதுக்கு தான் அவளுக்கு மூக்கு ஓடப்பட்டது. ஆனால் அடையணும், சீத்தையை கொல்லணும்னு நினச்சா, தீர்த்து கட்டணும்னு நினச்சா அதுக்காக அவளுக்கு மூக்கு பிடித்து. ஏன்னா பாகவத அபச்சாரம் இல்லையா, உயிர் போயிருக்க வேண்டியது. ஆனால் மெயினாக ஆசை என்னென்னா ராமரை அடையணும். ராம அவதாரம் அப்படின்னாலே அவருக்கு வந்து பல ஸ்திரீகள் கிடையாது, ஒரே ஒரு ஸ்திரீ தானே, சீதம் அவதாரம் மிச்சம் யாருமே கிடையாது அவருக்கு. கிருஷ்ண அவதாரம் தான் அவர் பல ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏகபத்னி விரதன் இல்லையா ராம அவதாரத்தில். அதுக்கு தான் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் தான் அவன் மறுபடியும் குப்ஜையாக வந்து பிறக்கிறா. அவளோட சல்லாபங்கள் அவளுக்கு மனசோட, ஏன்னா அவளுக்கு பாருங்கள் பக்தியெல்லாம் கேட்கல பாருங்கள், அவள் ராமரோட அழகுக்கு தான் ஆசைப்பட்டா. அந்த அழகை இங்கே அனுபவிச்சிட்டா கிருஷ்ணர்கிட்ட. அவள் கோபி மாதிரி எதுவுமே கேட்கல, இருந்தாலும் அவளுக்கும் ஒரு பையன் கொடுத்தாரு. அதுதான் இவன் கேட்குறான். இது எல்லாமே பாருங்கள், நம்ம பண்ணின எல்லாத்துக்குமே ஒரு கதை ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கதை. நம்ம இப்படி இருக்கோம்னா நம்ம முன்ஜென்மை என்னவோ யாருக்கு தெரியும். அவள் இப்படி இருக்கன்னு அவள். அது மட்டும் இல்லாத ஜனாபாய் பக்த விஷயத்தில் எடுத்து பார்த்தா ஜனாபாய் நாமதேவர் வளர்ப்பு பொண்ணாக ஆகிறா. பெருமாள் அவர்கிட்ட அப்படியும் போய் பாபங்கள்லாம் அவளை பாட சொல்லி அவளோட வேலைக்காரி மாதிரி இருக்கா. நாமதேவர் வீட்டில் எல்லா வேலையும் அவள் தான் செய்யணும். சின்ன குழந்தை, தண்ணி எடுத்துகிட்டு வரணும், கோதுமாவை அரைக்கணும், அத்தனையும் அபங்கம் பாடிட்டே பண்ணுவா. நம்ம பெருமாள் பண்டரிநாதனே அரிசி கொடுத்தாரு. இன்றைக்கி கூட பண்டரிபுரத்தில் பண்ணால் ஜனாபாய் அரைச்ச உரம்லாம் கிடைக்கும், நீங்கள் நம்ம பார்க்கலாம். அந்த ஜனாபாயும் வேறு யாரும் இல்லை, அதே குப்ஜா தான். ஆமாம், எல்லாமே பாருங்கள் பெருமாள் கிட்ட அன்பு தான். நீ எப்படிவாது வெயி, அந்த அன்புக்கு பரிசு பெருமாள் கொடுத்தே ஆவார். இதை தான் இந்த பெண் பிள்ளை சொன்னால் பூசை கொடுத்தேனோ குனியை போல பார்க்குறாரு. ஏன்னா பலராமனாக இருந்து இந்த கிருஷ்ணர் பண்ணுற சைகை எல்லாமோ இந்த கூனி கொஞ்சறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தார். அதனால் மனசுக்குள்ளேயே ஒரு சிரிப்பும் ஒரு சந்தோஷமும் கிருஷ்ணரை நினச்சி இல்லையா. அடுத்த வாட்டி அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறத நம்மளும் அனுபவிச்சின்னு பார்த்துட்டுருப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் இது ஒரு ஆன்மீக சேனல். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த சேனல் முன்னெடுத்து போக முடியாது. அதனால் நீங்கள் மட்டும் பார்த்தோமா இல்லைமான்னு இல்லாத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அன்பு நண்பர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. இப்போ லௌகிகமான ஒரு வீடியோ பார்த்தா ஒரு சமையலோ இல்லையா, ஒரு சமையலோ ஒரு சுறுசுறோ ஒரு அரசியலோ பரபரப்போ போட்டால் எக்கச்சக்க வியூ போகும். ஆனால் இது அந்த மாதிரிலாம் இல்லை. ஆன்மீகமான சேனல், குறிப்பிட்ட நண்பர்கள் மட்டும்தான் இதை பார்ப்பா, ஆத்ம நண்பர்கள். அந்த நண்பர்கள் இதை பிரகடனப்படுத்தணும், நிறைய பேருக்கு அனுப்பி வைக்கணும், இந்த சேனலையும் ஃபேமஸ் ஆக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.